யாராலையும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை அழிக்க முடியாது. நீ என்ன ஸ்டாலின் உங்க அப்பா கருணாநிதியே பார்த்த ஏக்கம் இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற சுண்டக்கா சத்தனதான் பேசுறான். இன்னைக்கு நீ அதிகாரம் போறது திமிர்ல பேசலாம். சில பேர்லாம் நான் போட்ட பிச்சை நீ சொல்ற ஸ்டாலின் திமுக தலைவர் சொல்றார் 75 ஆண்டு காலம் சின்னம் குடி மாறாமல் பேர் மாறாமல் சின்னம் மாறாமல் பயணிக்கிற செயல்படுற ஒரே திமுக. எப்படா செயல்பட்ட? அம்மா போட்ட பிச்சை 93 திமுக புதல்படுகிறது. வைக்க வெளியேறாங்க. வைக்க பின்னாடி பல்வேறு மாவட்ட செயலர் போறாங்க. இன்னும் கொஞ்சம் பேரு மதில் மேல் பொடியாகிறாங்க. இங்க போலாமா அங்க போலாமா? வைக்க ஊர்வலம் பார்க்கலாம். அதை பார்த்துட்டு போறாங்க. அன்னைக்கு வைகோ சென்னை மவுண்ட் ரோட்ல ஊர்வலத்தை கூட அம்மா முதலமைச்சர் அம்மா சொல்லணும். அம்மா தப்பு. அம்மா என்ன பண்ணாங்க? நான் முதலமைச்சர், தமிழக சட்டம் ஒழுங்கை காப்பாற்றுவதுதான் என்னுடைய முதல் கடமை. அரசியல் காழ்ப்புணர்ச்சி அரசியல் அப்புறம் நான் முதலமைச்சர். முதல்ல சட்டம் ஒழுங்கை காப்பாற்றுவேன். அறிவாலயத்துக்கு ஒரு திட்டம் கொடுத்து உருவாகும். அறிவாலயத்துக்கு முன்னாடி இந்த ஸ்பென்சர் பிளாசா தெரியுமா? ஸ்பென்சர் பிளாசா மெட்ராஸ் போனா நேரா போனா அறிவாலயம், ஒரு 500 மீட்டர் போனா அன்னைக்கு அறிவாலயத்துல வைக்க விட்டுருந்தா உள்ள போட்டு அறிவாலயம் கைப்பற்றப்பட்டிருக்கும், திமுக முடக்கப்பட்டிருக்கும், சின்னம் முடக்கப்பட்டிருக்கும். இல்ல சின்னம் வைகை அத்தனை பேர் காரணம் இருக்கும். வைகை என்ன பண்ணாங்கம்மா? முழு போலீஸ் பாதுகாப்பு போட்டு அந்த ஊர்வலத்தை ஸ்பென்சர் திருப்பி இல்லைன்னா அன்னைக்கு அம்மா அந்த காரியத்தை செய்யினா இன்னைக்கு ஸ்டாலின் நீ முதலமைச்சர்ல நீங்க சொல்லிக்கிற ஊரெல்லாம் தெரியல. துணை முதலமைச்சர் துணை நடிகை கூட தான் தெரிஞ்சுக்கணும். நடிகை கூட தெரிஞ்சிருக்க முடியாது. துணை நடிகை கூட தான் தெரிஞ்சிருக்கணும். கதை நடந்தது. அம்மா போட்ட பிரச்சனை ஒரு சிக்கம் எதிர்பார்த்து தான் இருக்கும். எங்கேயாவது பிறகு இருக்குமா இருக்காதான்? அம்மா போது இருக்குமா இருக்காதான்னு சொன்னீங்க. இருந்தது. எங்க எடப்பாடி 4 வருஷம் சிறப்பான ஆட்சி, சிறப்பான ஒரு ஆட்சியை கொடுத்த தலைவர் எடப்பாடி. குற்றமா இல்லையா? நான் பார்க்க மாட்டேன்னா பார்த்து தான் வரும். நாளை எண்ணிக்கு தான் வரும். பார்த்து தான் இருக்கும். வரும். எல்லாரும் ஒரு தப்பியே ஒரு வேலை காட்டினா 4 இடத்துல ஒரு நோக்கி இருக்குது. உனக்கும் வரும். நான் பார்க்கணும். ஏன் நம்ம வாயிலாக சொல்லணும். அப்ப பார்க்கலாம் இந்த திமுக நிலைமை என்ன. கருணாநிதி இருக்கும்போதே வந்துட்டேன். இல்லைன்னா இன்னைக்கு திமுக நிலைமை என்ன பார்க்கணும். பார்க்கதானே போறோம். நம்ம இதில் தான் போறோம். நீங்கள் இதில் தான் போறோம். நம்ம பார்க்கணும். ஆனால் நான் சொல்ல வந்தது இந்த இயக்கம் வலுவா இருக்குன்னா தலைவர் இல்லை. தலைவர் உருவாக்க போறோம். பல தலைவர் வந்துட்டாங்க. அண்ணா திமுக எதிர்கட்சிகள் மட்டும் சொல்லுங்க. அண்ணா திமுக இந்த கட்சியில துரோகிகள் கூட சொன்னான் அழியும் எதிர்பார்த்தோம். எதிர்த்து வந்தா அழிஞ்சு போயிருக்கிறான். துரோகம் செய்தவன் தான் காணாம போயிருக்கிறான். தலைவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலத்திலிருந்து எஸ்டிஎஸ் நிலைமை என்ன? அம்மாவில் இருந்த அவருடைய நிலைமை கடைசியில் என்ன? அம்மாவில் இருந்த நெடுஞ்செழியன், பன்னூர் ராமச்சந்திரன், ராஜகண்ணப்பன் தொடர்ச்சியா அத்தனை பேரும் போனாங்க. 96 தேர்தல் நம்ம தோல்வியாக. இப்போ ஒரு தோல்வி சொல்றீங்க. இதெல்லாம் தோல்வி. அதிமுக 53 ஆண்டு கால சரித்திரத்தில் பெறாத இதையும் நாம் சந்திக்க முடியாத ஒரு தோல்வி 96 தோல்வி. 4 சீட்டு ஜெயிச்சோம். அம்மாவே போட்டாங்க. எல்லா அமைச்சரும் தோல்வி. அம்மா மீது வழக்கு. அம்மாவுக்கு ஜெயிலுக்கு போயிட்டாங்க. எல்லா நிகழ்ச்சியிலிருந்து அத்தனை பேர் கட்சி விட்டு போயிட்டாங்க. யாரும் கட்சியில் இல்லை.
எல்லாம் எழுதணும், எல்லாம் சொன்னோம். அதிமுக முடிஞ்சது, ரெட்டலை அழிஞ்சது, அந்த அம்மா இனி அரசுக்கு வராது, எல்லாம் சொன்னோம். ஆனா ஒரே ஒன்று சொல்லிச்சு, மீண்டும் எம்ஜிஆர் ஆட்சியை கொண்டு வரேன்னு சொன்னாங்க. அம்மா மட்டும் 5 வருஷம் காத்திருக்கல, 2 வருஷம் 98 நாடாளுமன்ற 30 நாடாளுமன்ற பெற்ற இயக்கம் அனைத்து பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.